தொலைக்காட்சி ஆசான் செந்தமிழ்ச்செழியன். புயல் ஓய்ந்தது, முயல் போல் பாய்ந்து வைந்து ஆமை போல் அடங்கி போயிற்று என்றாலும் அங்கங்கே பாதிப்புகள், அங்கங்கே சோதிப்புகள். இதை போக்குவதற்கு நமக்கு ஒரு நல்ல முதலமைச்சர், அவருக்கு துணையான முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கு இணங்க அனைத்து அமைச்சர்களும் வெள்ளத்துக்கு நடுவிலே, பள்ளத்துக்கு நடுவிலே, நீர் நிலைகளுக்கு நடுவிலே நின்று பணிகளை புரிந்தார்கள். அவர்கள் பசி போக்கிட அம்மா உணவகத்தின் மூலமாக வயிறார உண்ண வழிவகையும் செய்தார்கள். நீரெடுக்க மோட்டார்களை அங்கங்கே வைத்து ஆட்களையும் நியமித்து அனைத்தையும் செய்தார்கள். இவர்கள் செய்கின்ற இந்த புண்ணியம் அதிகமாக பாதிக்கப்படாமல் போனதற்கு காரணம் எல்லோருக்கும் உணவளிக்கின்ற முதலமைச்சருடைய ஒரு நிலை என்றே சொல்ல வேண்டும். நடுவண் அரசின் உதவி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் கூட இவ்வளவையும் செய்ய முடிகிறது என்றால் அவருடைய நன்முயற்சி, உழைப்பு, ஊக்கம். இது போன்ற ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் இதுவரை எங்கேயும் வெள்ளம், பள்ளம், தீ, இதுக்கு இடையிலே நின்று பணியாற்றது கிடையாது. ஓய்வு நேரங்களில் உறங்கினார்களா என்றே தெரியாது. அங்கே அண்ணா அறிவாலயத்தில் இருந்து கொண்டு காணொலி மூலமாக கலெக்டர்களுக்கெல்லாம் நல்லாணை பிறப்பித்து நல்வழி செய்து சேர்ந்தார்கள். அவர்களை பாராட்ட வேண்டும். இயற்கை பேரிடர், பிற கட்சிக்காரர்களால் ஏற்படும் செயற்கை பேரிடர் எல்லாவற்றிலிருந்தும் காக்கின்ற முதலமைச்சரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன். இவரே வர வேண்டும் இனி ஆட்சிக்கு என்று வாழ்த்தினாலும் காலம் சக்கரங்கள் சுழலக்கூடும், மக்கள் மனம் மாறக்கூடும். அந்த நிலை வந்தாலும் இவர்களை பின்பற்றியே மற்றவர்களும் செயல்படுவார்கள். பட வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிற இவர்களை பாராட்டி ஒரே ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். குப்பை அள்ளுகிறவர்கள், கூளங்கள் அள்ளுகிறவர்கள், கூவத்துக்கு அடியிலே இருந்து கொண்டு குமரிக்கொண்டு வாழ்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உதவி, தனித்தன்மை உதவி செய்ய வேண்டும். தனிநிலை உதவி, தனி கவன உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு இந்த போனஸ் என்று சொல்லுவார்களே, ஊக்கத்தொகை, அதை வெள்ள காலங்களிலே குப்பை அள்ளுகிறவர்கள், அங்கே சாக்கடை அள்ளுபவர்கள், தெருவை சரி செய்கின்றவர்கள், மரத்தை வெட்டி பாதையை செப்பனிடுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு வெள்ள நிவாரண ஊக்கத்தொகை ஒன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி ஒரு தொகையை பொருளாதாரத்துக்கு தகுந்தபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்லுள்ளங்கள் வாழ்க, நற்செயல்கள் வாழ்க, நன்மொழிகள் வாழ்க, தீமைகள் ஒழிக என்று கூறி விடைபெறுகிறேன். உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். நன்றி, வணக்கம்.